Hi viewers, this is Banu. குட்டீஸ் உங்களுக்கு வந்து தமிழ்ல நீதி கதைகளை சொல்லிட்டு இருக்கேன். அதுல வர நீதியை தெரிஞ்சுட்டு உங்க வாழ்க்கையில பயன்படுத்திக்கொள்ளுங்க. ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துல வந்து ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் வந்து நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருப்பாரு. 5 ஏக்கர் பூமி வந்து வச்சிருக்காரு, வயல் வச்சிருக்காரு. அதை வந்து நல்லா வயல்ல வந்து வர இதை வச்சுட்டு நிறைய சம்பாதிச்சாரு. அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அவர் வந்து ராஜு. ரொம்ப சோம்பேறித்தனம் ஜாஸ்தி. அவர் வந்து அப்பாவுக்கு வந்து விவசாய பூமியில் வந்து எதுவும் ஹெல்ப் கூட பண்ண மாட்டான். டெய்லி வந்து அவனோட காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் அப்பா வந்து எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டாரு, அப்பா நீ வந்து இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுருப்பா, நீ வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சு படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் வந்து கேட்கவே இல்லை. அப்போ ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வயசாகி போய் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனது. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு, அப்பா நான் வந்து நிறைய சம்பாதிச்சு அந்த காசை வந்து அந்த பணத்தை வந்து தங்கம் புதையில வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஊருக்கிட்ட இருக்கிற காட்டில் ஒரு செடிக்குள்ளே வந்து வச்சுருக்கேன், பொந்தில் வச்சுருக்கேன். அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் வந்து மூடி மறைச்சி வச்சுருக்கேன், அதை நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு இறந்து போய்ட்டுறாரு. சொன்ன உடனே அப்பவும் அந்த பையன் வந்து ராஜு வந்து இந்த சோம்பேறித்தனால நாளைக்கு போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல் வந்து காலத்தை ஓட்டிகிட்டே இருந்தாராம். ஒரு நாள் வந்து அந்த செடியை வந்து வெட்டுறதுக்கு ஒரு கட்டை அடிக்கிறவர் வந்து என்ன பண்ணாரா, உட்கட்டர் என்ன பண்ணாராம், அந்த செடியை அடிக்கும்போது அதில் வர தங்க காயினை வந்து நிறைய பார்த்துட்டு புதையில பார்த்துட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டாராம். மறுநாள் காலையில் வந்து வீட்டில் இருக்கிற காசெல்லாம் வந்து தீந்து போன உடனே சரி அப்பா சொன்னபடியே நான் போயிட்டு அந்த செடியில் போயிட்டு நிறைய புதையில போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன உடனே அதில் பார்த்தா அங்கே புதையில வந்து இல்லவே இல்லை. ஏன்னா வந்து செடியை யாரோ அடித்து வெட்டி போட்டிருக்காங்க. ஸோ அவருடைய சோம்பேறித்தனத்தால் ஈஸியாக கிடைக்கிற ரொம்ப எளிமையாக கிடைக்கிற பணத்தை கூட வந்து என்ன பண்ணிட்டாரு, நஷ்டப்பட்டுட்டாரு. ஸோ அதனால் வந்து அப்பா சொன்னபடியே அவருடைய விவசாய பூமியில் வேலை செஞ்சு அதுக்கப்புறமா வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர தொடங்கினானா இந்த ராஜு. ஸோ அதனால் குட்டீஸ் நம்ம தெரிஞ்சின நீதி என்னது, எப்பயுமே வந்து சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுன்றது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுட்ட நீதி. தேங்க்யூ வெரி மச்.